துரோண பருவத்துல 12வது சருக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய சருக்கம் தான். இந்த 12வது சருக்கத்துல பல திருப்பங்கள் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுல முதல் நாள் 11ஆம் நாள் போரிலே நடந்த சில தோல்விகளுக்காக துரியோதனன் தருமனை சிறைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டம் கட்டி எல்லாரையும் வச்சு பேசி துரோணரை தலைமை தாங்க சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை போடுகிறார். அந்த திட்டத்துக்கு ஏற்றது போலே தருமனை தனிப்படுத்தி, அதாவது விஜயனையும் பீமனையும் தருமனிடத்திலிருந்து தருமனை தனிமைப்படுத்தி அவனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை போடுறான். தருமன் இருக்கிறான். துரோணரும் தருமனோடு சண்டை போடுவதாக நினைத்துக் கொண்டு, துரோணருடைய மனசுல என்ன, விஜயனும் பீமனும் நல்ல பராக்கிரமசாலி, ஆகவே தருமன் பெருசா ஒண்ணும் இல்லை, நாம அடிச்சு அவனை இழுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்கணக்குல துரோணர் தனிப்பட்ட முறையிலே தருமனை எதிர்த்து தர்மனோடு போரிடக்கூடிய இடத்துக்கு வர்றார். தர்மனை நேரடியாக சந்திக்கிறார். அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி, அவர் நினைச்சது தருமன் தனிப்பட்ட முறையிலே வீரம் இல்லாமல் நின்று விடுவான், அவனை அப்படியே சிறைபிடித்திடலாம் நினைக்கக்கூடிய இடத்திலே தர்மன் வில் வித்தையை காட்டுகிறான். துரோணர் எதிர்பார்க்கலாம். அந்த வில் வித்தை எப்படி அப்படின்னா, 5 அம்புகளை எய்கிறான். அந்த 5 அம்புல குதிரையை தூக்குறான், தேர்ப்பாகனை தூக்குறான், மேல இருக்கக்கூடிய கொடியை தூக்குறான், அவர் தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தை தூக்குறான், சக்கரத்தினுடைய தேர்னுடைய சக்கரத்தை உடைக்கின்றான். தேர் கீழே விழுகிறது. தர்மன் கீழே தரையிலே விழுகிறார். துரோணர் கீழே தரையிலே விழுகிறார். இது பண்ண உடனே துரோணருக்கு ஆச்சரியம். ஏன்னா தர்மன் இப்படி சண்டை போடுவானா அப்படிங்கிறது அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் ஃபேக்ட் அதுதானே, அவன் அடிச்சுட்டான், என்ன பண்றது? அதனால அவர் என்ன பண்றார், கிட்டத்தட்ட நிராயுதபாணியாக, அதாவது கையிலே எந்த ஆயுதமும் இல்லாமல் தர்மன் நினைச்சிருந்தான போரிலே துரோணரை கொண்டிருக்கலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நிக்கிறான். தருமனும் துரோணரும் எதிரெதிரில ஒண்ணுமே இல்லாம நிக்கிறார் அவர். இவங்கிட்ட எல்லாம் இருக்கு. அங்கதான் தர்மனுடைய சிந்தனை வருகிறது. அதனால்தான் அவன் பேர் தர்மன்னு சொல்றது. அவன் சொன்னான், உயரிய குலமாகிய பிராமண குலத்துல பிறந்திருக்கீங்க, வேதம் போன்ற விஷயங்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் வந்தவர்கள், எனக்கு குரு, அதனால நான் உங்களை கொல்ல மாட்டேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்குங்கன்னு. என்ன அழகான வார்த்தையை பாருங்க, நீங்கள் போய் இளைப்பாருங்கள், போங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இது துரோணரால தாங்க முடியல. என்னன்னா, இவர் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தது. இதுதான் அதிசயம்ங்கிறது, இல்லை இந்த மிராக்கிள்ஸ்னு சொல்ற மாதிரி. நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்கும்போது நமக்கே ஒன்றும் புரியாது இல்லையா? கிட்டத்தட்ட அப்படியே ஒரு வியப்பினுடைய ஒரு விளிம்பில் நிக்கிற மாதிரி துரோணருக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் அவர் வெக்கி தலை குனிந்து வெளியே போக, அங்க இன்னொரு தேரை பிடிச்சுக்கிட்டு திரும்பவும் உள்ள வர்றார். இப்ப உள்ள வருகின்ற பொழுது அவரை பார்த்துட்டு மற்றவங்களும் மற்ற அவருடைய அரசர்களும் துரியோதன சேனையிலே இருக்கக்கூடிய மற்றவர்களும் அவருக்கு துணையாக வரக்கூடியவர்கள். அப்படி உள்ள வருகின்ற பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், தருமனுக்கு பெரியப்பாவுக்கு துணையாக அபிமன்யு உள்ள நுழையிறான், கடோத்கஜனும் உள்ள வந்துட்டான். இப்போ தருமன் தனியா இல்லை. முன்ன அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கிடைச்சது, தூக்கியிருக்கலாம். ஆனா முட்டுட்டார். துரோணர் விட்டதுனால இனி அந்த சான்ஸ் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா அதுக்குள்ள அவங்க சுதாரிச்சுட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளை 2 பேரும் சுத்திட்டாங்க, பெரியப்பா விடுறது இல்லைன்ட்டு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 2 பேருமே கிட்டத்தட்ட அவங்க அப்பா மாதிரியே 2 பேரும் இருக்காங்க. யாரு? அர்ஜுனனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா அபிமன்யு நிக்கிறான், பீமனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கடோத்கஜன் இருக்கான். அப்போ இவங்க மனசுல நினைச்சது பீமனையும்
விஜயனையும் தள்ளிட்டா போதும். இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன செய்யறது? ஒண்ணு ஈடு கொடுக்க முடியல. அவர்கள் அடிப்பதை பார்த்து சேனைகள் பதறி ஓடுது. ஒவ்வொரு இடமா ஓடுகின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலே ஓடி இந்த சேனை 2ஆக பிரிந்து ஒன்று துரியோதனிடத்திலையும் அப்படி மற்றொன்று கர்ணனிடத்திலையும் போய் தன்னை தஞ்சம் என்று அடைந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போன வகுப்புல பார்த்தோம். எப்படி அதுக்கான ஒரு ஒப்புமை என்ன கொடுத்தார்? அவையிலே அன்று இல்லையா? அவையிலே அன்று என்ன நடந்தது? கிருஷ்ணர் தூதாக வந்திருந்த பொழுது விதுரன் அவருக்கு உபசரித்ததை ஒரு விதமாக கேலி பேசி கிண்டல் செய்து துரியோதனன் அவரை கொச்சைப்படுத்தி அவையிலே அவரை இழிவுபடுத்தி அதற்காக அவர் என்ன பண்ணார்? மனம் வருந்தி கடைசியிலே தன் கையிலே இருந்த அவருடைய அந்த நாராயண வில் என்பதை உடைத்து தூக்கி எறிகின்ற பொழுது எப்படி 2ஆ உடைஞ்சதோ அதுபோல் சேனை 2ஆக உடைந்து ஒன்னு துரியோதனன் பக்கத்துல போச்சான், இன்னொன்னு கர்ணன் பக்கத்துல போச்சான். ஒப்புமையை பாருங்க. வேற ஒப்புமைகளை கொடுத்துருக்கலாம். இதைத்தான் யோசிக்கணும். வேற என்ன ஒப்புமையை கொடுத்துருக்கலாம்? 2ஆ பிரிஞ்சதுன்னு சொல்லியிருக்கலாம். 6 2ஆ பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்ல இந்த சமாச்சாரங்களை கொட்டும் பொழுது 2ஆ பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். இல்ல மேலேருந்து கீழே விழுகின்ற பொழுது 2ஆ சிதறி போச்சுங்கிற மாதிரி சொல்லலாம். சொல்லல. வில்லிபுத்தூரார் என்ன வார்த்தையை போட்டார்? விதுரன் கை வில் முறிந்து 2ஆக உடைந்தது போல் சேனை உடைந்து 2 பக்கத்துல போச்சு. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரார் வில்லி புத்தூரார் நமக்கு என்று சொன்னால், துரியோதனா உன் சேனையினுடைய நிலைமை இப்படித்தாண்டா, இனிமே அதுல நிக்க போறது இல்லை. அது என்ன ஆக போகுது? திக்குமுக்காடி ஓடிக்கொண்டே போகிறது. அதனால இது அதனுடைய முன்னோட்டமாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா தர்மம் உடைஞ்சு போச்சு. விதுரனுடைய வில்லுங்கிறது தர்மத்தினுடைய அடையாளம். தர்மம் உடைஞ்சு போச்சு. அந்த தர்மம் உடைஞ்சு போச்சதுனால அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். அப்படி அழகாக சொல்லி அவரை முடிக்கிறார். அப்படி 2 பேரும் போன உடனே இப்போ என்ன ஆகி போச்சு? துரியோதனனுக்கு இப்போ இது ஒரு மான பிரச்சனையா போச்சு இல்லையா? அவன் என்ன பண்ணணும்? தன்னுடைய சேனையை மற்ற அரசர்களோடு சேர்ந்து அவன் இப்போ லீட் பண்ணிட்டு வர்றான். தருமனை பிடிக்கணும். ஏன்னா இப்ப அவங்களுடைய திட்டம் அதுதானே. அவங்க போட்ட திட்டம் என்ன? தருமனை பிடித்திட வேண்டும். சிறை பிடித்தால் அவரை உள்ள பிடிச்சிட்டோம்னா போற வகையில நிறுத்திடலாம். போற நிறுத்திடலாம்னா தருமனை கையில பிடிச்சிக்கிட்டா நின்று போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் ரொம்ப ஆழமாக சிந்தித்து இதைத்தான் செய்யறாங்க. அப்ப அதுக்கான விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்ப என்ன ஆச்சு? அதனுடைய தொடர்பை பார்ப்போம். வதிட்டனும் துதிக்கும் வாய்மை வரி சிலை கை முனிவனோடு உதிட்டிரன் புரிந்த போர் உரைக்கவே உணர்ந்துளான் பதிட்டிடம் பிறந்தது என்று பாண்டவருக்கு ஞாலம் என்று அதிட்டிடம் ஒன்று உணருங்காலம் அனில வேகமாயினான். என்னாச்சு? அழகாக அந்த துரோணர்னுடைய சமாச்சாரங்களை புரிந்து துரோணர் என்ன பண்ணினார்? ஓடி போயிட்டார். யாரோட சண்டை போட்டு? தர்மனோட சண்டை போட்டு அவர் பயந்து போயிட்டார் இல்லையா? அவர் கையில இருக்கக்கூடிய வில் அம்புகளை போட்டு விட்டு இப்ப என்ன பண்றார்? அவர் ஒரு தேர்ல ஏறி திரும்பவும் வரார். கரெக்டா? அப்ப அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே இப்ப உதிட்டிரன் பண்ண போரை பார்த்து அவர் வியந்து போறார் துரோணர். அப்ப சொன்னாராம், அப்பா இவனுக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு, அதனால இவன் என்ன பண்றான், இவனை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கு என்று சொல்லி இப்ப துரியோதனன் எல்லாரும் சேர்ந்து எப்படி அவனை பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறார்கள் அந்த இடத்துல. அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களாக இதை யோசித்துக் கொண்டே இவர்கள் என்ன பண்றாங்க? அனில வேகமோடு வந்தான். அனில வேகம்னா என்ன? காத்து எப்படி வேகமா வருமோ அந்த வேகத்தோடு அவன் ஓடிவான். அவன் வேகத்தோடு ஓடிவான். அப்படி சரியா? அந்த மாதிரியான விஷயங்களோடு அவன் ஓடிவான். இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ விட்ட
விட்ட விட்ட ரத துரக வேழ வாகனத்தோடும் தொட்ட தொட்ட சிலையோடும் துணிந்து வெங்களத்திடை பட்டப்பட்ட நிருபர்கள் தன் பாடு காண எண்ணியோ முட்ட முட்ட ஏகுக என் தன் படைக்கு முந்தினான். என்னாச்சு? ஓடி வர்றான், வந்துகிட்டு இருக்கான் துரியோதனன் தன்னுடைய சேனைகளோடு. வருகின்ற பொழுது அவன் பார்க்கறான், துரியோதனன் வந்து பகைவர்களை வெல்ல முடியாமல் இருப்பதைக் கண்டு முதல்ல அப்படியே நின்று போயிட்டான். என்ன காரணம்? இவன் ரதம் எடுத்தா அவனும் அந்த ஈக்குவலுக்கு அவங்க அடிக்கிறாங்க. இவன் தேர் எடுத்துக்கிட்டு வந்தா அவன் தேரோடு வருகிறான், இவன் குதிரை எடுத்துக்கிட்டு வந்தா அவன் குதிரையோடு வர்றான், இவன் யானை எடுத்துட்டு வந்தா அவன் யானையோட வர்றான். சரிசமமாக அவர்கள் நின்று இவர்களோடு போராடக்கூடிய வகையிலே அங்கே வேலை நடக்கும். அப்ப அந்த மாதிரி அங்கே இவங்க என்ன எடுக்கிறாங்களோ, இவர்கள் எந்த பலத்தோடு வருகிறார்களோ அதற்கு நிகரான பலத்தோடு அவர்களும் வருகிறார். அதை பார்த்துக்கிட்டே என்ன பண்றான் துரியோதனன், இவர்களை வெல்லுவது கடினமாக இருக்கிறதுங்கிற யோசனையை பண்ணிக்கொண்டே, ஆனாலும் சண்டையை நிறுத்த முடியுமா? சண்டையை ஆரம்பிச்சாச்சு இல்லையா? சண்டையை ஆரம்பிச்சாச்சு. ஆகவே சண்டையை நிறுத்த முடியாது, யோசிச்சு விஷயத்தை பண்ணித்தான் ஆகணும். அதனால அதை பற்றியான விஷயங்களை யோசித்து கொண்டே இவனால் இந்த போரிலே அங்கே மாண்ட அரசர்கள் மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டே இந்த துரியோதனன் முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஓடி 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 வரான். வந்து அவர் இவனை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து கொண்டு இருக்கிறார். இப்ப வந்தா முந்து வந்த மன்னனும் முரண்கொள் வாகை அரசரும் வந்து வந்து சேனையும் வகுத்து அணிந்த முனையவே அந்த அந்த முனைகள் தோறும் அந்த அந்த வீரர் மெய் சிந்து வந்து உடற்றினான் சிலை தடக்கை அபிமனே. இப்ப அபிமன்யு தான் இப்ப தாக்கிட்டு வர்றான். இப்ப என்ன ஆச்சு? இந்த எதிரில் வரக்கூடிய சேனைகள் அத்தனை பேரையும் இப்ப பார்த்தா யார் சண்டை போட்டுட்டு இருக்கான் என்று சொன்னால் அபிமன்யு இப்ப ஆரம்பிச்சிருக்கான். அபிமன்யு என்ன பண்றான்? வரக்கூடிய மன்னர்களை அந்தந்த இடத்திலேயே தடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வில்லினுடைய ஆற்றல் தெரியுது. அவன் அப்படியே அங்கங்க அவங்களை நிறுத்தி நிறுத்தி அவங்களோட அந்தந்த இடத்திலேயே சண்டை போடுறான். முன்னாடி ஓடி வந்த மன்னர்கள் அத்தனை பேரும் பின்வாங்கக்கூடியதா இருக்கு. முன்னாடி ஓடி வந்த மன்னர்கள் அத்தனை பேரும் பின்வாங்கக்கூடியதாக இருக்கு. துரியோதனனுக்கு பின்னாடி ஓடி போயிடுறாங்க சிலர் எல்லாம். அப்படியான விஷயங்களை செய்கின்றான் அபிமன்யு. அப்படியே அவனோடு துரியோதனனோடு வந்திருக்கக்கூடிய சேனைகள் அத்தனையும் அந்த இடத்திலே திக்குமுக்காடி நிற்கின்றன. அபிமன்யுவை எதிர்த்து அவனை வில்லை பிடித்து எதிர்த்து நிற்கக்கூடிய அபிமன்யுவை இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் அப்படி போர் செய்து கொண்டு வர்றான் எதிரில். அதை பார்த்து இவர்களால எந்த விதமான விஷயங்களையும் செய்ய முடியாமல் நிற்கிறார். அப்ப சிந்தி வாளி மழைகள் ரெண்டு பக்கத்துல என்ன பண்றாங்க? மழைகளை பொழிகிறார்கள், அம்பு மழைகள். ஓடு சிலை வளைத்து அந்த அம்ப வளர்ச்சி முடுகு தேர் உந்தி தேரை ஓட்டி வாரி மேகம் என்ன, அப்படியே மேகங்கள் மழை பொழிவது போல் அமர் செய்தானும் ஒருவனே. அப்படி வந்து கொற்ற மாதிரி அங்கே வேலையை செய்தவனும் அங்கே போர் செய்தவன் யார்? பாண்டவர் பக்கத்திலே அபிமன்யு. அந்தி வானம் ஒத்தது உற்ற குருதி நீரில் அக்களம் தந்தி வாசி தேர்களோடு உடைந்தது எண்ணில் தானையே. அந்திவானம் ஒத்தது. அந்திவானம்னா என்ன அர்த்தம்? இந்த சாயந்தர வேளையிலே சூரியன் அஸ்தமிக்கின்ற பொழுது சூரியன் என்ன பண்ணும்? சூரியன் அஸ்தமிக்கின்ற போது வானம் சிவக்கும், சிவந்த வானமாக இருக்கும். அப்ப அந்தி வானம் போலே அந்த சிவந்த வானம் எப்படி இருக்கும் அது போல அந்த படைக்கலங்கள் எல்லாம் நிக்குதான். காரணம் என்ன? அபிமன்யு போட்டிருக்கக்கூடிய ஆயுதத்தினாலே பட்டு குருதி ரத்தங்கள் தெளித்து அங்க அந்த களங்கள் முழுக்க ரத்தத்து வெள்ளத்தில கிடக்கு. அது மட்டும் இல்ல, தந்தி வாசிகள் யானை, அந்த பக்கத்துல குதிரை தேர் எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு. இது எல்லாவற்றையும் செய்தது யார்? அபிமன்யு என்கின்ற ஒருவனே. அதான் அழகாக சொன்னார், அமர் செய்தானும் ஒருவனே. அவன் ஒருத்தனே இத்தனை பேரையும் சமாளிச்சிருக்கான் இல்லையா? அதனாலதான் பிரச்சனை என்ன அப்படின்னா, துரோணர் யோசிச்சது அர்ஜுனனையும் பீமனையும்.
ஆனா அவங்களுக்கு ஈக்குவலாகவே அவங்க பிள்ளைங்க 2 பேருமே இருக்காங்க. பாண்டவர்களுடைய படையிலே நீங்க பாத்தீங்கன்னா அபிமன்யு அர்ஜுனனுக்கு ஈக்குவலா இருக்கார். கடோத்கஜன் பீமனுக்கு ஈக்குவலா இருக்கான். அப்போ இவங்க இல்லாத பட்சத்திலே அவங்க 2 பேரும் வந்து நின்றுட்டாங்கனாலே அவங்களையும் அந்த ஈக்குவலுக்கு தான் நீங்க சிந்திச்சு செயல்பட வேண்டியதாக இருக்கு. அப்போ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். யாருக்கு? துரியோதன சேனைகளுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம். என்னன்னா இவ்வளவு பெரிய வீரர் அவங்க தான் போனாங்கன்னா இந்த பெரிய வீரர்களை இவர்கள் சமாளிக்க முடியாது, கஷ்டமா இருக்கு. அப்ப திரும்ப என்ன செய்யறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியாம இருக்கு. அப்ப இவர்கள் போட்ட திட்டங்கள் இவங்களால எதுவும் செய்ய முடியாமல் நிற்கு. அப்போ திரும்பவும் என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட தேரை எடுத்துக்கொண்டு துரோணர் திரும்ப வர்றாரு இல்லையா? திரும்பவும் வந்து துரோணர் தர்மரோடு சண்டை போட வர்றாரு. இப்பவும் தர்மன் என்ன செய்யறான்? தன்னுடைய கையில இருக்கக்கூடிய வில்லினாலே அவருடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை பறிக்கிறான். திரும்பவும் இது நடக்குது. அப்ப என்ன பண்றான்? ஏறு தேர் அழிந்து, அவர் ஏறி வந்த தேர் உடைஞ்சு, சாபம் இற்று அவர் கையில இருக்கக்கூடிய வில்லு உடைஞ்சு, முற்றும் இன்றியே அவர் கையில எந்த விதமான அம்பும் இல்லாமல் வேறு தேரும் இன்றி நின்று, எந்த தேரும் இல்லாமல் நின்று, வில் எடுத்து வேதியன் கையில வில்லு எதுவும் இல்லாமல் கூறு தேர் உதிற்றிரன் குறிந்த விற்கு உடைந்து, பக்கத்துல வேற ஒரு தேர்ல ஏறலான்னா அந்த தேரும் எதுவும் இல்லாம எல்லா தேரையும் பக்கத்துல இருக்கிறதையும் உடைச்சுட்டான். பல்நூறு தேர்தனை புறக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? மற்ற அரசர்கள்லாம் ஓடி வந்து துரோணரை கூட்டிக்கிட்டு துரியோதன படைகள் போயிடுச்சு. நொய்தினில் கழன்றினான். அப்போ தருமனை எதிர்த்து துரோணரால் மீண்டும் வந்து அவன் தோல்வியுற்று திரும்பி போறான். அப்ப முதல் தடவை வந்து தர்மன் என்ன சொல்லிட்டான்? நீங்க ஆசான், நீங்க போங்கன்னு சொன்னவன், மீண்டும் இவர் அடுத்த தேர் வந்து இவரோட சண்டை போடணும்னு வந்தவன் திரும்பவும் தன்னுடைய தேரெல்லாம் இழிபட, தன் தேரெல்லாம் உடைய இவன் என்ன பண்ணிட்டான்? திரும்பவும் வெளியில வரான். இவனால ஒன்றும் பண்ண முடியாம இருக்கான். அங்கிருந்து துரோணரானவர், துரோணாச்சாரியார் கிட்டத்தட்ட படைகளத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடியவராக போயிட்டார். அப்ப அவருக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அதனால அவரை ஒன்றும் செய்ய முடியல. இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு கேரக்டர் உள்ள வருது. அதுக்கு பேர் பகதத்தன்னு பேர். பகதத்தன்கிறவன் யாரு? நாராயண சேனையின் வழியாக துரியோதனன் பக்கத்துல வந்து சேர்ந்தவன். இப்ப பகதத்தன் என்ன பண்றான்? இப்ப துரியோதனன் பால் தான் அவன் சண்டை போட்டாகும். அதனால அவன் என்ன பண்றான்? துரியோதனுக்கு சப்போர்ட்டாக சண்டை போடுறதுக்கு வர்றான். இப்ப பகதத்தன் என்ன செய்ய போறான்? அவனுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இதுல வரக்கூடிய செய்யுள்ள நமக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ பகதத்தன் வர்றான். அங்கே பகதத்தனுடைய நிலை என்ன? இப்ப பகதத்தன் உள்ள வந்த உடனே தனியாக அவன் முதல்ல யோசிச்சான். இப்போ இது நாள் வரைக்கும் பகதத்தன் தனிப்பட்ட முறையிலே எந்த சமாச்சாரத்தையும் சண்டையும் போடல. அதனால அவன் என்ன செய்யறான்? உள்ள நுழைஞ்ச உடனே அவன் முதல்ல யோசிக்கிறான், முனியும் ஏனைய யானையும் தேரில் முடுக்கி வந்த நிருபரும் குனி சிலை கை அபிமன் வெண் கனைக்கு வெண் கொடுக்கவே. அப்போ துரோணரோடு வந்திருந்த மற்ற யானைப்படைகளோடு வந்திருக்கக்கூடிய மற்ற அரசர்கள் எல்லாருமே யார் கைக்கு நிக்க முடியாம ஓடி போயிட்டாங்க? அபிமன்யுவோடு சண்டை போட முடியாம ஓடி போயிட்டாங்க. அது தவிர அங்கே தருமனுக்கோடும் சண்டை போட முடியாது. இனி நமக்கு நல்ல காலம் என்று சீறி எய்தினான். இப்ப இவன் சொன்னா, இப்ப எனக்கு நல்ல காலம். ஏன் இவனுக்கு நல்ல காலம்? இப்ப தனிப்பட்ட முறையிலே பகதத்தன் தன்னுடைய வீரத்தை காட்ட முடியும் இல்லையா? பகதத்தன் தனிப்பட்ட முறையில இப்படி வச்சுப்போம், இந்த போரில அவன் அபிமன்யுவை தாக்குகிறான்னு வச்சுப்போம், இல்ல தருமனை தாக்குகிறான்னு வச்சுப்போம். தருமன் அடிபடுறான், இல்ல தருமன் மயங்கி விழறான்னு வச்சுப்போம் பகதத்தன் அடிச்சதுனால. அப்ப யாருக்கு பேர் வரும்? பகதத்தனுக்கு வரும். அப்ப பகதத்தன் என்ன யோசிக்கிறான்? துரோணரால் முடியாத காரியம், துரியோதனால் முடியாத காரியம், துரியோத சேனைகளால் முடியாத காரியம் நான் தனிப்பட்ட முறையில் என்னால் செய்ய முடிந்தது.
அப்ப இது எனக்கு நல்ல காலம். அப்பனா என்ன அர்த்தம்? என் வீரம் தனிப்பட்ட முறையில வருவதற்கு இது சரியான தருணம். அப்ப அதை யோசிக்கலாம். இனி நமக்கு நல்ல காலம் அப்படின்னா நம்ம அதுதான் யோசனை என்று சீறி எய்தினான் தனித்தம் மிக்க சலதம் அன்ன சதமகன் சகாயனை. அப்ப இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்பு. யாரு? நம்முடைய போர்த்திறனை காட்டுவதற்கான நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறத மனசுல ஏத்திக்கிட்டு வரான். முதல்ல இறங்கி இவன் சண்டை போடுவதற்கு வரான். அதிதவள மத்த வாரணமும் முதல் அமுத மதனில் ஆழி மிசை வரும் மத களிறு சுத்தமாக இவனும் ஆம் மகபதி எடுத்த கார்முகமும் அவன் எதிர்தட எடுத்த சாலும் இவனுடன் ஈகல் செய்ய நினைக்க யாவர் உளா என விதம் உற வகுத்த யானை அணியுடன் விருது பகதத்த ராசன் உதவவே. பகதத்தனுடைய சிறப்பை பற்றி வில்லிபுத்தூரார் கொஞ்சம் சொல்ல போறார். அவன் எப்பேற்பட்ட சிறப்போடு இருக்கிறவன், அவனுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நமக்கு சொல்ல போறார். அழகாக அவனுடைய சிறப்பு. அவன் ஒரு யானை மேல வரான். சரியா? அவன் ஒரு யானையோடு வருகிறான். அந்த யானை எப்படின்னா கிட்டத்தட்ட தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானையை போல். ஐராவதம் யானை, இந்த யானைகளிலே ஐராவத யானைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க? அது இருக்கிறதுல வெள்ளை வெள்ளையன்றோம். மற்ற யானையெல்லாம் கருப்பா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும் வச்சுக்கோங்க. ஆனா இந்த யானை மட்டும்தான் வெள்ளை வெளியேன்னு இருக்கும், தேவலோகத்து யானை. சரியா? அந்த யானை எப்படி இருக்கும்? அப்படியே கிட்டத்தட்ட வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அந்த யானையை ஒத்தது போல், சரியா, அந்த யானையை ஒத்தது போல் இவனுக்கு ஒரு யானை இருக்கு. அது அழகாக ஒரு குறிப்பு அழகாக சொல்லியிருக்கிறார் உரையாசிரியர் சொல்லும் போது, இவனுக்கு அந்த யானையை தந்ததும் தேவேந்திரன் தான். யாருக்கு? பகதத்தனுக்கு அந்த யானை, அவன் வச்சிருக்கக்கூடிய யானையை தந்தது கூட தேவேந்திரன் தான். அப்ப கிட்டத்தட்ட ஐராவதத்தை ஒத்ததான ஒரு யானை அவன் கையில கொடுத்திருக்கான். அப்ப ஐராவதத்துக்கு நிகரான ஒரு யானை அவன்கிட்ட கிடைச்சிருக்கு. சரியா? ஆகவே கிட்டத்தட்ட அதை எடுத்திருக்கான். அது தவிர இவனே பார்க்கதற்கு இந்திரன் போல இருக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு எல்லாரோடையும் சண்டை போடக்கூடியவனாக, தன்னை எதிர்த்து வரக்கூடியவர்களோடு பராக்கிரமத்தோடு சண்டை போடக்கூடியவனாக இந்த பகதத்தன் இருக்கிறான். சரியா? அவன் எதிரில் வந்திருக்கக்கூடியவர்களை அழிக்கக்கூடிய தன்னுடைய கையிலே வில்லை, அதனுடைய அம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போர் செய்யக்கூடிய அந்த தகுதியோடு வரக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அழகாக சொல்றார் வில்லி. அவனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவனுடைய யானைக்கு என்ன பலம், அவனுக்கு என்ன பலம்னு சொல்றார். அவன் யானைக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பலம், அவனுக்கு என்ன பலம் என்று சொன்னால், 20 பதிற்று 100 களரி உள களிறு உள இவனுக்கும் மிகுந்த வீரர் கடவுள 1 பதிற்று 100 மழ களிறு உவமை என மிக்க வாகு வலியினன். அப்ப இவனுடைய வலிமைகள், தோல் வலிமை என்ன, இவன் யானையினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தா, 20,000 யானைகள் கொண்ட 20,000 யானை கூட்டங்கள் சேர்ந்து என்ன பலம் இருக்குமோ அது இவனுடைய ஒரு யானைக்கு இருக்கு. எப்படி? 20,000 யானைகள் சேர்ந்து என்ன பலம் இருக்குமோ அந்த யானை, மொத்த 20,000 யானையினுடைய பலத்தையும் இவனுடைய ஒரு யானை பெற்றிருக்கு. இவனுடைய யானையின் பேர் என்ன? சுப்ரதீகம்னு பேர். இவனுடைய யானையின் பேரு சுப்ரதீகம். அப்படி ஒரு யானை. ஏன்னா இவனுக்கு வந்து தேவலோகத்திலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய யானை. சரியா? அப்ப அப்படி இவனே எப்படி இருக்கானா, 16,000 யானைகள் சேர்ந்த வலிமையை பெற்றவன். இப்ப பாருங்க, இவன் யானைக்கே 20,000 வலிமை, ஒரு யானைன்னு வச்சிருந்தாலும் 20,000 யானைகளுடைய வலிமை அந்த ஒரே ஒரு யானைக்கே இருக்கு. சரியா? இவனுக்கே 10,000 16,000 ஆண் யானைகளுடைய பலம் இவன் ஒருத்தனுக்கே இவனுடைய தோல் வலிமைக்கு இருக்கு. அப்பனா பாத்துங்க இவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி இல்லையா? எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி.
அது மட்டும் சொல்லாம அழகாக வில்லி போடுறாரு வார்த்தைகள். இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். முருகன் என, வெற்றி நேமி முகில் என, முரண் அவுணர்க்கு வாழ்வு கெட, உயர் சுரபதி தனக்கு வாழ்வு வரும் வகை சுரர் உலகு அளித்த தோழன் இவை ஆர். ஒரு காலத்துல இவன் எப்படி நாராயண சேனைக்கு சேர்ந்தாங்கிறதுக்கான கதை. ஒரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்த போது இந்திரனுக்கு பக்கபலமாக இவன் போய் நின்று, இந்திரனுடைய சேனையோடு சேர்ந்து நின்று, இந்திரனுக்காக தேவேந்திரனுக்காக தேவர்களுக்காக சண்டை போட்டு அசுரகுலத்தை ஓட ஓட சண்டை போட்டு ஜெயிச்சவன். சரியா? அப்ப அசுரகுலத்தை ஜெயித்த இவன் எப்படி எல்லாரையும் இது செய்தவன். ஆகவே இவன் யாரா? இவனுக்கு அடைமொழி என்னவா சொல்றார் வில்லி? முருகன் என, சுப்பிரமணியனை போல். புரியுதா? சுப்பிரமணியன் யாரு? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சேனாதிபதி, தேவசேனாதிபதினு பேர் எடுத்தவர் சுப்பிரமணியன், இல்லையா? சூரபத்மன், தாரகாசுரன் எல்லாரையும் கொன்றவர். அப்போ அப்பேற்பட்ட முருகனை போல் இவனும் தேவர்களுக்காக ஒரு சமயத்திலே போர் செய்தவன். அப்ப இப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி போர் செய்தவன் ஏன் துரியோதனன் பக்கத்துல போனா? ஏன்னா அவன் நாராயண சேனைக்கு இருந்ததினாலே, அவன் நாராயண சேனையினுடைய சமாச்சாரத்திலே அந்த நாராயண சேனையை துரியோதனன் கேட்டதினாலே துரியோதனன் பக்கத்துல இருந்து போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல். இப்ப நம்ம இதை யோசிக்க வேண்டிய ஒரு பொருளா இருக்கும். இப்ப கிருஷ்ணர் தன்னுடைய சேனையினுடைய ஆட்களை எதிர்பக்கத்துல அனுப்பி, இல்லையா? கதையை பாருங்க என்ன அழகா இருக்குன்னு. தன் சேனை ஆட்களை எதிர்பக்கத்துல அனுப்பி தானே இந்த பக்கத்துல நின்று சண்டை போட்டு அவங்கள கொல்றார். எவ்வளவு ட்ரிக்கா இருக்கு பாத்தீங்களா? இதை யோசிச்சு பாருங்க. தன்னுடைய சேனை மக்களே அந்த பக்கத்துல நிக்கிறாங்க, இவர் இந்த பக்கத்துல, யாரு சீஃபா இருக்கக்கூடியவர் இந்த பக்கத்துல நிக்கிறார், நாராயண சேனை அந்த பக்கத்துல நிற்கு, நாராயணனாகிய பரம்பொருள் இந்த பக்கத்துல நிக்கிறார். நின்று அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய அத்தனை பேரையும் நாராயணனே அழித்து கொண்டு வருகிறான் என்று சொன்னால் இது என்னப்பா கர்மா, இது என்னப்பா விந்தை, இது என்னப்பா விஷயம் என்று சொன்னால் எனக்கு கம்பராமாயணம் பாட்டு தான் ஞாபகம் வருது. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீக்கிலா அழகிலா விளையாட்டுடையான் அவன் தலைவர் அன்னவர் சரணாங்களே. சார், உருவாக்குறதும் அவன் தான், அதுல சேர்க்கறதும் அவன் தான், வேண்டாம் டெலீட் பண்றதும் அவன் தான். ஆகவே டிசிஷன் அவன்துதான். சரியா? இது சரியா, இது இப்படி பண்ணலாமா அப்படின்னா பண்றதுக்கு முடிவு பண்ணிவிட்டார். அவர் என்ன நினைச்சுட்டார்? இது எல்லாம் பாரமா இருக்கு, எல்லாத்தையும் தீர்த்துடுறான்ட்டு எல்லாத்தையும் முடிச்சிடும். தன்னுடைய யாதவ குலமே அழிந்தது. கிருஷ்ணருடைய யாதவ குலமே ஒருத்தர் சண்டை போட்டு எல்லாம் செத்து போனாங்க. அதை கிருஷ்ணர் காப்பாத்திருக்கலாம், காப்பாத்தல. காரணம் என்ன? போகட்டும் என்பதுதான் கர்மா. இதுதான் விந்தை. அப்ப கிருஷ்ணர் என்ன செய்யறார்? தன்னுடைய நாராயண சேனையில தான் இவன் இருந்திருக்கான். யாரு? பகதத்தன். அந்த பகதத்தன் இப்ப எதிரில் இருக்கான். துரியோதன சேனையின் வழியாக வருகிறான். அவனுக்கு எவ்வளவு பெரிய பராக்கிரமம் இருக்கு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு வீரத்தோடு இருக்கிறான் பாருங்க. அவன் யானைக்கே 20,000 யானை பலம், இவன் ஒருத்தனுக்கே 16,000 தோல் வலிமை. இவனும் ஏகப்பட்டவனாக ஏற்கனவே தேவர்களுக்காக சண்டை போட்டவனாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடியவன் இந்த பகதத்தன். இந்த பகதத்தன் அங்க வர்றான். இப்ப எதிரில் வந்தாச்சு. கிட்டத்தட்ட அவனோடத்தான் இவர்கள் யாரும் சண்டை போடணும். அவனுடைய வேலை என்ன? அவன் என்ன யோசிச்சுட்டு வர்றான்? இந்த தருமன் தனியா நிக்கிறான், தருமனை பிடிச்சிடலாம், இல்லையா? துரோணரால் முடியாத காரியம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த போர்க்களத்தினுடைய செட்டப்ல இன்னைக்கு துரோணர் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவன் தான் சேனாதிபதி. அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன? தருமனை பிடிச்சிருக்கணும். அவன் பிடிக்கல, இல்லையா? துரியோதனும் கர்ணனும் வந்தார்கள், அவங்க பிடிச்சிருக்கணும், அவங்களும் ஓடி போயிட்டாங்க.
மீண்டும் துரோணர் வந்தார், பிடிக்கணும்னு நினைச்சார், அவரும் முடியல, போயிட்டார். இப்ப யாரும் பண்ணாத ஒன்றை இப்ப பகதத்தன் முயன்று உள்ளே போய் தர்மனை பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, யாருக்கு பேர் வரும்? இல்லைங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அதனாலதானே அவர் சொல்றார், எனக்கு இன்னைக்கு நல்ல காலம்னு ஏன் சொன்னார்? இப்ப புரியுது நமக்கு. எனக்கு இன்னைக்கு நல்ல காலம் ஏன் பேசிக்கிறான்? ஏன்னா யாரும் செய்யாத ஒண்ண தான் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவனுக்கு ஒரு பேர் வரும், அந்த பேரை யோசிக்கிறான். அதனால அவன் இப்ப இறங்கி இந்த வீர விஷயங்களை செய்வதாக நினைத்து அவன் உள்ளே வருகிறான். ஆனா அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, பரம்பொருள் என்னவோ அந்த பக்கம்தான் இருக்கு, நாராயணன் என்னமோ பாண்டவர்கள் பக்கத்துல இருக்காரு, இல்லையா? இவன் எவ்வளவு பிளான் பண்ணாலும் அவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார், அவரை தாண்டித்தான் இவன் எதையுமே செய்ய முடியும். இப்போ என்ன பண்றாரு பார்ப்போம். எழில் அணி தடக்கை மேரு கிரி நிகர் இவ சிரம் அதைக்க மோதி உறும் என மொழி உற அதிர்ந்து நீடு புய கிரி முறை முறை தடிக்க வேகமோடு புகை மொழி சினம் மனத்தின் மூல அவிர் ஒளி புனை நுதல் வெயர்க்க வாயு கதியென விழி விழி நெருப்பு வீழ விரைவுடன் விரல் மிகு களத்தில் ஆன பொழுதே. இவன் எப்படி உள்ள நுழைகிறான் அப்படிங்கிறதுக்கு வெள்ளி அழகான அழகான ஒப்புமைகளை நமக்கு கொடுக்கிறார். என்னென்ன ஒப்புமைகளை தர்றார்? அழகாக பெரிய துதிக்கையை கொண்டிருக்கக்கூடிய யானை, அந்த யானையினுடைய தலை மேல உட்காந்துருக்கான், அந்த தலைகள். அது மட்டும் இல்ல, இவன் என்னன்னா, இவன் கையில் இருக்கக்கூடிய கையினுடைய வலிமையை சொல்றார் வெள்ளி. அந்த பெரிய யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மேருமலையை ஒத்த பலத்தை கொண்ட யானையாக இருந்தாலும் இவன் ஒத்த கையில ஒரே ஒரு கையால தலையை அடிச்சான்னு வச்சுக்கோங்க, சரியா? ஒரே அடி அந்த யானையை அடிச்சான்னா இந்த யானை சுருண்டு கீழே விழுந்துடும். அப்ப அந்த அளவுக்கு இவனுக்கு கை வலிமை கொண்டவன், சரியா? அப்படியான சினத்தை, அப்படியான வீரத்தோடு, அப்படியான அழகான தோள்களை கொண்டு எப்படியா அப்படியே உள்ள வர்றான். எப்படி வர்றான்? புகைகள் எல்லாம் கிளம்பக்கூடியது அளவாக அப்படியே கோப தீயை கொண்டு உக்கிரமாக, சரியா? அப்படியே உக்கரத்தோடு கோபத்தோடு வேர்க்க, அப்படியே கண்கள் எல்லாம் அப்படியே உருட்டிக்கிட்டு கோபத்தோடு, அப்படியே வாயு அப்படியே மூச்செல்லாம் அனல் காத்தா வருது. அந்த கோபத்தோடு என்ன பண்றான் பகதத்தன்? அங்கே அந்த போர்க்களத்துக்குள்ளே நுழைகிறான். அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன? தருமனை பிடிக்கணும். அவன் போய் என்ன பண்ணிடலாம்? தர்மனை பிடிச்சுடலாம். அப்ப இவன் உள்ள நுழையறத பார்த்த உடனே துரியோதனனோடு வந்தவர்கள்லாம், இந்த அரசர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஓ பகதத்தன் பின்னாடி போய் நின்றுகிட்டு எல்லாம் அவன் பின்னாடி சப்போர்ட்டுக்கு வர்றாங்க. பொருது புறக்கிட்ட சேனை இவன் வரு பொலிவோடு புறக்கிடாது திரிகின. இவன் வர்றத பார்த்த உடனே இவன் பின்னாடி எல்லாம் வந்துருச்சு. அரவினை உயர்ந்த கோவும் இளைஞரும் அவனிவரும் ஒத்து மீள முடுக்கினர். அப்போ அவனோடு யார் யாரெல்லாம் வர்றாங்க? துரியோதனனுடைய தம்பிமார்கள், அவனோடு சேர்ந்து சில அரசர்கள், அவனோடு சேர்ந்து எல்லாம் வர்றாங்க. முரசு எழுது பொன் பதாகை நிருபனும் எதிர்பக்கத்துல தருமன், முதல் அமர் செகுத்த வாகை அபிமன்யு, இருகை மலர் கொட்டி ஆடி எதிர்கொள்ள இரு படையும் உற்ற பூசல் விளையவே. இப்போ எதிர்பக்கத்துல யார் ரெண்டு பேர் நிக்கிறாங்க? தர்மனும் அபிமன்யும் நிக்கிறாங்க, சரியா? தர்மனும் அபிமன்யும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கத்துல. இந்த பக்கத்துல இவர்கள் எல்லோரும் துரியோதனனோடு வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் உள்ள இந்த துரியோதனனுடைய தம்பிமார்கள், அவனோடு சம்பந்தப்பட்ட மற்ற அரசர்கள் எல்லாம் பகதத்தனுக்கு பின்னாடி உள்ளே நுழைகிறார், சரியா? அப்படி உள்ள நுழைகிறார்கள். வந்தா இது தர்மன் சும்மா இருக்கான், தருமனும் அபிமன்யும் சேர்ந்து என்ன செய்யறாங்களாம்? இரு கை மலர் கொட்டி ஆடி எதிர்கொள்ள, ரெண்டு கையும் தட்டுறாங்க அப்படி.
தட்டி வாங்க 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 அப்படிங்கிறான். சண்டை போடுறதுக்கு வாங்க அப்படின்னு. இப்ப இது நடந்துட்டு இருக்கும் போதே என்ன நடக்குது? பீமன் உள்ள வந்துட்டான். திரும்பவும் பீமன் உள்ள வரான். நிசிசரன் எடுத்த ஆதி கையிலை நிகர் அல இதற்கு என முன்வரு கரி விசையோடு நடந்து வீமன் எவன் அவன் விரல் முடி துணிந்து மீழ்வன் இனி என வசை பல பிதற்றி வேகமுடன் வரும் வலிய பகதத்தன் வாகு கிரிகளை ஒசிதரு வளைத்து மார்பு சுழிதர ஒரு கை கொடுத்து குத்தி ஒரு கை கோடு குத்தி வாயுகுமாரனே. என்ன பண்றான்? வரும் பொழுது அந்த பீமனை உடைச்சு போடுறேன் அடைச்சு போடுறேன்னு சொல்லிட்டு தான் அவனும் வர்றான். பகதத்தன் வருகின்ற பொழுது பீமனை உதைக்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறான். பீமன் என்ன பண்றான்? நேரடியாக அவன் மீது பாய்ந்து அவன் கையை முறுக்கி அவன் முதுகலையும் அவனை மூஞ்சியிலையும் ஒரு குத்து குத்தி கீழே விழறான். கீழே விழக்கூடிய அளவுக்கு அவனை தள்ளுகின்றான். உடனே என்ன பண்றான்? கதை கொடு பனை கை வீசி எதிர்வரு கடகிரியின் நெற்றி ஓடை அணியோடு பதைபட அடித்து மீள விசையோடு புறவி ரதத்தின் மீது குதிகொள்ள இதய மலர் செற்ற மூள இவன் அவன் எதிர் சிலை வளைத்து வாளி நிறைபட உதைப்பட்டு வாளி தனது கை உயர் கதை புடைத்து வீழ முனையவே. இப்போ எதிரில் வந்து என்ன பண்ணான்? தன்னுடைய கதை, எப்பவுமே பீமனுக்கு கதை ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆயுதம். இந்த கதையோட என்ன பண்றான்? இவன் வந்திருக்கக்கூடிய அந்த யானை இருக்கு இல்லையா, அந்த யானை மேல ஒரு அடி அடிக்கிறான். அது போட்டுட்டு இருக்க இந்த முகப்படாம எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடஞ்சி கீழே விழுது. அது மேல கவச்சமா போட்டிருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துருட்டும். அது புதைபட அடித்து அது கீழே விழ. அதனால அவன் என்ன பண்றான்? நேரா போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ரதத்து மேல ஏறி நிக்கிறாரு பகதத்தன். ஓடி போய் அது மேல விடுறான், குதிச்சுக்கிறான். குதிச்சு அங்கேருந்து என்ன பண்றான்? உடனே வில் எடுத்து சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்றான். வில்லால பீமனை அடிப்பதுன்னு. இந்த வில்லை எடுத்து அம்புகளை பொழிகின்ற பொழுது தன் கையிலே இருந்த கதாயுதத்தாலே அந்த வில்லுகள் அம்புகளை எல்லாம் அவன் சமாளித்து கொண்டிருக்கிறான். யாரு? பீமன். அப்போ உதைப்பட்ட வாளி தனது கை உயர் கதை புடைத்து வீழ முனையவே, தன்னுடைய கையில இருக்கக்கூடிய கதையத்தினாலேயே அந்த அம்புகளை எல்லாம் சமாளிக்கின்றான். அப்படி சமாளித்துக் கொண்டு பீமன் நிற்கிறான். இது பண்ணி கொண்டு இருக்க இவனுக்கு இன்னும் ஏன்னா பகதத்தன் வந்து பீமன் ஓடு சண்டை போடுறது உள்ள பூந்த உடனே ரெண்டு பேரும் இப்ப ஆக்ரோஷமாக சண்டை போடுகிறார். இதுல என்ன அப்படின்னா, அழகாக ஒரு இடத்துல வருகின்ற பொழுது பீமனும் பகதத்தனும் சமமாக சண்டை போடுகிறார். கிட்டத்தட்ட இவன் என்ன அடிக்கிறானோ அவனும் அடிக்கிறான், இவன் என்ன பண்றானோ அவனும் பண்றான். அப்போ ஒத்த வலிமையோடு இருக்கிறார்கள் இருவரும். அதை பார்ப்போம். அழகாக சொல்கிறார். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரேடியாக சண்டை போடக்கூடிய இடத்தை காட்டுறார். ஒருவரை ஒருத்தர் ஏறல் அரிது அரிது, ஒருபடி செரு செய்தாலும் இனி என இருவரும் எடுத்த சாபம் ஒளிபட எதிர் எதிர் தொடுத்து வாழி நெடுமலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க? ரெண்டு பேரும் அம்பு மழை பொழிதார்கள். சரி, ரெண்டு பேரும் கையால சண்டை போடுறதா இருந்தாலும் சண்டை போடுறாங்க. சரி, ஒருவர் உடலத்தின் மூழ்கி முனை உற உருவு தொழில் அற்று நூலின் முறைமையின் இருவரும் விளக்க ஓடி விலகின எதிர் கடித்த வானம் மறையவே. ஒருத்தர் என்ன பண்றாங்க? எதிர்த்து அம்புகளை போட்டு கொண்டால் இவன் போட்ட அம்பு அவன் மேல விழல, அவன் போட்ட அம்பு இவன் மேல விழல. எப்படி பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஈக்குவலா இருக்கிறாங்க சண்டை போடுறது. ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு வர்றாங்க. மகரிகை மறுப்பு நாளும் உளையெனில் வலிய குணம் திக்கில் வாரணமும் இனி நிகரல்ல இதற்கு நாமம் உரைசேன் நிலை உடைய சுப்ரதீகன் ஈதன் வலி பகரில் ஈபம் எட்டும் நானும் எதிர் எரி படைகள் உளவுற்று போரில் எரிவரு புகர்முக கர கபோல மதகரி பொறுதொழில் உரைக்கலமும் அளவாவதே. ஸோ அந்த யானையினுடைய பராக்கிரமத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது அந்த யானையை பற்றியான விஷயங்களையும் பேசுறாங்க. அந்த யானையும் அவனுக்கு நிகராக அந்த பகதத்தனுக்கு சரிசமமாக அதுவும் என்ன பண்ணுது? கீழே அந்த சமாச்சாரங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அதுவும் அங்கே சண்டை போடக்கூடிய விஷயத்துக்கு வருது. அப்ப இந்த யானையினுடைய வலிமையும் அங்க
பெரிய லெவல்ல நமக்கு தெரியுது. யானையினுடைய கொம்பு அப்படி இருக்கு, துதிக்கைகள் அப்படி இருக்கு, அதெல்லாம் பத்தி பேசுறார். அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக அவர் அந்த சமாச்சாரங்களை பேசிக்கொண்டு வருகின்ற பொழுதும் கூட அவர் என்ன சொல்றார், அந்த யானையும் பகதத்தனுக்கு அவ்வளவு உறுதுணையாக நின்று அதுவும் போர் செய்து கொண்டு வருகிறது. அப்ப என்ன பண்ணணும் இப்போ பீமன்? அந்த யானையை முதல்ல ஓட்டி விடணும் இல்லையா? அந்த யானை அவனுக்கு ஒரு பவர். இந்த யானை முதல்ல ஓட்டணும். ஓட்டின பிறகுதான் அவன் பகதத்தனோட சண்டை போட முடியும். கரிகளை எடுத்து வானின் இடை கர நுதி கொடு ஏற்றும் நீடு பிறை நிகர் இருபனை மறுப்பிலும் அவரவர் எதிர் எதிர் உடைக்கும் நேமி ரதமும் உரைநுடை சித்திர வால் கொடு ஒருபடி ஒளியுடன் உடைக்கும் வாசி விழ விழ அரவு அபயம் இட்டு வீழ நடைபயில் அடிகொடு புகைக்கும் வீரர் அணியே. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எதிர் எதிர் வந்து அந்த கரிகள் ஒன்றோடு ஒன்று, யானைகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுவது, இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து பார்த்து அந்த சண்டைகளை பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு எதையுமே சமாளிக்க முடியல. கிட்டத்தட்ட என்னன்னா, பீமனும் இந்த பக்கத்திலே பகதத்தனும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் சமமான வலிமையோடு இருவரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இதுல வந்து என்னன்னா, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இவன் ஒரு அடி அடிச்சானா அவன் இவனை அடிக்கிறான், இவனை திருப்பி அடிச்சானா அவன் இவனை திருப்பி அடிக்கிறான். அப்ப பீமனுக்கு சரிசமமாக பகதத்தன் இருந்து அவன் சண்டை போடுகின்றான். இவனும் ஏதாவது பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறான். சரியா? பகதத்தன் என்ன பண்றான், அவன் பக்கத்து யானைகளை அடிச்சான்னா பீமன் இந்த இவன் பக்கத்தோட யானைகளை அடிக்கிறான். அவன் பக்கத்து குதிரையை பகதத்தன் அடிச்சானா இவன் பக்கத்து குதிரையை பீமன் போய் அடிக்கிறான். அப்போ கிட்டத்தட்ட ஈக்குவலாகவே இந்த போரானது நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து யாரும் தோற்றார்கள், யாரும் தோல்வி உற்றார்கள், அப்படி என்ன சொல்றது, ஒரு தளர்ச்சி உற்றார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம இருக்கு கிட்டத்தட்ட. இப்ப இது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி போய் கொண்டிருக்கு இல்லையா? அப்ப ரெண்டுமே ஈக்குவலா போயிட்டு இருந்தா ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒண்ணு முடியணும் இல்லையா? இப்பதான் என்ன பண்றான் தர்மன் தன்னுடைய மனதிலே, பாருங்க, பகதத்தன் இவ்வளவு சண்டை போடுறான், சண்டை போட்டதுனால தன் பக்கத்திலே சில சேனைகளிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தர்மன் யோசிக்கிறான். யோசித்த பிறகு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன், பாண்டவர்களுக்கு எப்பவுமே ஒரே சொல்யூஷன் தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தரை தான் கூப்பிடுவாங்க. அவங்க யார? கிருஷ்ண பரமாத்மாவை தான். அந்த விஷயத்துல பாண்டவர்கள் ரொம்ப தெளிவானவர்கள் இல்லையா? ஒருத்தனை லீடரா வச்சுக்கிட்டாங்க, அந்த லீடரை கடைசி வரைக்கும் சரண்டரா இருந்தாங்க. இதுதான் பெரிய விஷயம். நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் பாண்டவர்களிடத்திலிருந்து. ஒருத்தரை நம்பின கடைசி வரைக்கும் அந்த மாஸ்டரை கடைசி வரைக்கும் நம்பணும். சரியா? இது கடைசியில இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு போறது கஷ்டம். ஒருத்தரை குருவா ஏத்துண்டோம், அவர் சொல்றார் அப்படின்னா அவரை கடைசி வரைக்கும் நம்பணும். அந்த தர்மனுக்கு இருந்த நம்பிக்கை பாருங்க. தர்மனுக்கு பகவத்கீதை சொல்லி தரப்படல இல்லையா? யோசிச்சு பாருங்க. தர்மனுக்கு பகவத்கீதை சொல்லி தரப்படல. ஆனா தர்மனுக்கு கிருஷ்ணனின் மீது இருந்த அபரிமிதமான நம்பிக்கையை பாருங்க. இது நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். நம்ம அதனால மகாபாரதத்துல நிறைய விஷயங்கள், காம்ப்ளெக்ஸான விஷயங்கள். அர்ஜுனனுக்குத்தான் பகவத்கீதை சொல்லப்பட்டது. அர்ஜுனன் தான் 2வது சாப்டர்ல சொல்றான், நீ குரு, உன்னிடத்தில் நான் சரணடைகிறேன்னு பேசுறான் இல்லையா? நம்ம படிச்சோம். 10வது பாட்டுல வரும். 2வது சாப்டர் 10வது பாட்டுல சொல்லுவான், எனக்கு இனிமே ஒன்னும் தெரியாது கிருஷ்ணா, நீ தான் எல்லாம் தெரிஞ்சவன், அதனால நான் உன்னிடத்தில் சரணடைகிறேன், நீ குருவாக இருந்து எனக்கு வழிகாட்டுன்னு பேசுறான். அந்த இடத்துல அவன் குருவாக ஏற்றுக்கொள்கிறான். யாரு? அர்ஜுனன் கிருஷ்ணரை. ஆனா தர்மன் பாருங்க, அந்த மாதிரி சந்தர்ப்பமே எங்கேயுமே கிடையாது. தர்மனுக்கு சொன்னாரா பகவத்கீதை? இல்ல. தர்மனுக்கு தனிப்பட்ட முறையில சொற்பொழிவு கொடுத்தாரா? கிடையாது. ஆனா தர்மன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கிருஷ்ணரை அவன் நினைக்காத பொழுதுகள் இல்லை. கிருஷ்ணரை அப்படி மனசுல நினைச்சான்னா கிருஷ்ணரும் அவனுக்கு வருவார். பாருங்க இப்ப என்ன செய்யறாரு பாருங்க. அமர்சை பகதத்தனாலும் அவன் விடும் அரு விமத வெற்பினாலும் அணிகொழு தம படை இழைத்ததாக விறகொடு தருமன் உணர்வுற்று.
என்னாச்சு? பகதத்தனுடைய பராக்கிரமத்தினாலும் அவனுடைய யானையினாலும் அவன் போட்ட சண்டையினாலும் என்ன ஆகி போச்சான்? தன் பக்கத்தில சில சேனைகளிலே சேதாரம் ஏற்பட்டு போச்சு. திரும்பி பார்க்கிறான் தருமன், தன்னுடைய பக்கத்திலே சில யானைகள் அடிபட்டு போயிருக்கு, குதிரைகள் போயிருக்கு எல்லாம். அப்ப என்ன ஆச்சு? தருமன் உணர்வுற்று வேறொரு திசையினால் இமிர் முரசம் ஏற்று பூசல் புரிதரும் இளையவன் நடத்து தேரின் வளைவனை நிமலனை அனைத்துமான ஒருவனை நினையினான் மனத்தினோடு கூறியவே பரவியே. இப்போ என்ன பண்றான்? அழகாக அவன் என்ன பண்ணா, ஒரு நிமிஷம் தன்னுடைய தேரிலே நின்று கொண்டு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நிமலன் என்று சொல்லக்கூடியவனாக நிர்மலத்தை கொண்டவனாகவன், அதனால நிமலன். நிர்மலம், எந்த மலமும் அவனுக்கு சேர, இப்போ எந்த மலமும் இல்லாத அழுக்கில்லாதவனாக இருக்கக்கூடியவனானவன் அனைத்துமான ஒருவனே. யாரவன்? எல்லாற்றுக்கும் ஒருவன் தான் அவன். யாரு? அவன் தான் கிருஷ்ணன். அவரை ஒரு நிமிஷம் என்ன பண்ணாராம் தருமன்? மனதார் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? அப்பா, என் பக்கத்து சேனையிலே சேதம் ஏற்பட்டு விட்டது, கிருஷ்ணா நீ என்னை பார்த்து ரட்சிக்க வேண்டும்னு ஒரு யோசனை பண்ணிட்டான். எப்படி பாருங்க, தர்மனுடைய சிந்தனையை பாருங்க. போர்க்களத்திலே இதுதான் தர்மன். ஏன் தர்மன் மேல போறான் அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். போர்க்களத்திலே போர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தர்மன் நினைக்கின்றான் கிருஷ்ணனை, என் பக்கத்து சேனைகள்ல சேதாரம் ஏற்பட்டிருக்கப்பா, கிருஷ்ணா நீ வா, என்னை காப்பாற்று. என்ன காரணம்? பகதத்தனுடைய ஒரு பராக்கிரமம். பீமன் சரிசமமா தான் போட்டுட்டு இருக்கான் சண்டை. பீமனை தோற்று போல. ஆனா பீமன் சரியா இருக்கு. பிரச்சனை என்னன்னா, பீமனுடைய கை மேல ஓங்கி இருந்தா, இல்லையா நான் சொல்ற புரியுதா? பீமனுடைய கை மேல் ஓங்கி இருந்தா பகதத்தன் அழுந்தி போயிருந்தான்னா பிரச்சனை இல்லை. இப்ப பகதத்தனும் உள்ள பூந்து அடிக்கிறான். அப்ப இவங்களுடைய சேனையிலும் சேதாரம் ஏற்படுது. அவங்க சேனையில சேதாரம் ஏற்பட்டா பிரச்சனை இல்லை. ஏன்? 11,000 அக்ரோனி சேனைகள் அவனுக்கு, இல்லையா? நம்பர்லயே அவங்க தான் அதிகம். துரியோதன சேனையில நம்பர் அதிகம். ஆகவே நம்பர் அங்க எவ்வளவு அடிபட்டாலும் சரி பரவாயில்ல. ஆனா இவங்க ஏற்கனவே நம்பர் கம்மி. அவங்கள கம்பேர் பண்ணுவோம், இவங்க அதுல பாதி. அப்ப இவங்க ஏற்கனவே அடிபட்டு ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் போகுது அப்படின்னு சொன்னா, பகதத்தனால் இவர்கள் அடிபடுவார்கள் என்று சொன்னால் இவனுக்குத்தான் சேதாரம் அதிகம். ஆகவே தர்மன் என்ன நினைக்கிறான்? நிமலனை அனைத்துமான ஒருவனை ஒரு நிமிஷம் என்ன பண்றான்? நினைக்கிறான் மனதோடு பரவியே. ஒரு நிமிஷம் டக்குன்னு யோசிக்கிறான் கிருஷ்ணன். இந்த விஷயத்துல அழகாக கண்ணனுக்கு ஒரு நிமிஷம் அப்படி காட்டுது. என்ன நினைக்கிறான்? தர்மன் தன்னை யோசிக்கிறான்ங்கிறது. கிருஷ்ணன் விஜயனுக்கு பார்த்த சாரியா நின்றுட்டு இருக்கான். எங்க? இப்ப அர்ஜுனன் சண்டை போட்டுட்டு இருக்கான் இல்லையா, அவன் ஒரு மூலையில போய், அவன் ஒரு திசையில போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏற்கனவே அவனை இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க ஒரு பக்கமா, இல்லையா? ஆரம்பத்திலே நமக்கு தெரியும், தர்மன் கிட்ட இருந்து வரும்போது விஜயனை ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப விஜயன் ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போன உடனே இவர்கள் என்ன பண்ணணும்? இப்ப அவனை திசை திருப்பி கொண்டு போயிட்டாங்க. இப்ப கிருஷ்ணர் தான் ஓட்டிட்டு இருக்கார். கிருஷ்ணருக்கு இப்ப தர்மன் சிந்தித்தது வந்துச்சு. நினைவுற்ற பொழுது எழுது முரசு உற்ற கொடி நிருபன் நியமித்தபடி தரியலர் முனை மக்க அமர் பொருது செயம் முற்றி உவகை பெரு முகில் ஒத்த வடிவினை நெடுமால் புனை விற்கை அடு பகழி திசை சுற்றும் மறைய நனி பொழி கொற்ற விசையனோடு வினைமுற்றி உயர் தர்மனுடன் இற்றை அறிய அமர் வினை விளைவுற்றது என உரை செய்தான். என்ன பண்ணா? இவன் இங்க வர்றான், இவனுக்கு இந்த யோசனை வந்தாச்சு, தர்மன் இவனை யோசிக்கின்றான் என்கின்ற நினைப்பு கிருஷ்ணருக்கு ஆன் த ஸ்பாட் கிடைக்குது. கிடைச்ச உடனே அவர் என்ன சொல்றார்? அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, தர்மன் என்ன கூப்பிடுறான், நம்ம போகணும். சரியா? என்ன சொல்லிட்டான்? தர்மன் என்ன கூப்பிடுறான்.
வினைவிற் கை அடு பகழி திசை சுற்றும் மறைய நனி பொழி கொற்ற விசையனோடு வினைமுற்றி உயர் தர்மன் இற்றை அறிய அமர் விளைவுற்றது என உரை செய்தான். தர்மன் என்ன பண்ணா, என்ன கூப்பிடுறான், நம்ம போகணும்ட்டான். இப்ப இவர் நம்ம ஆளு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கான், அர்ஜுனன் இல்லையா? இப்ப அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்லணும்? அப்பா தர்மன் கூப்பிடுறான், நீ என்ன பண்ணணும்? பேக் ஆஃப் அப்படிங்கறத சொல்லணும். கிட்டத்தட்ட அதான சொல்லணும். ஏ பேக் பண்ணிக்கப்பா, கிளம்பு கிளம்பு கிளம்பு, நம்ம போகணும், கிளம்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட அதான் சொல்ற கிருஷ்ணர். என்ன சொல்றார்? தர்மன் என்ன கூப்பிட்டான் சொல்லிட்டு சொல்றார் அழகான வார்த்தைகள் இதெல்லாம். ஒரு பத்தோடு உரள் ஒரு பத்து உரள் பத்தோடு உரள் ஒரு பத்து உடை 8 நிருபர் உயிர் நீ. ஒரு பெரிய நம்பர் ஒண்ணு கொடுக்கிறாரு. இப்போ ஒரு பத்தோடு உரள் ஒரு பத்து உரள் பத்தோடு உரள் ஒரு பத்து உடை 8 நிருபர் உயிர் நீ. சரியா? என்னப்பா என்ன விஷயம்? அவர் என்ன சொல்றாரு இங்க அழகாக? அர்ஜுனனுக்கு இவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? கிருஷ்ணர், அப்பா ஒரு 10, அதோடு இன்னொரு 10, அதோடு இன்னொரு 10, அதோடு இன்னொரு 10, கிட்டத்தட்ட 10,000. அதோடு ஒரு 8 கூட்டு 80,000 பேரை கொண்டு இருக்க கிட்டத்தட்ட நீ இந்த சண்டையிலேங்கிறான். அது சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி போட்டிருக்காரு அழகாக. வில்லி எப்படி சொல்றா கணக்காக? ஒரு 10 உரள் ஒரு 10 இல்லையா? என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. ஒரு 10 ஒரு 10ஓடு உரள் ஒரு 10 உரள் 10ஓடு உரள் ஒரு 10 உடை 8 நிருபர் உயிர் நீ தெரிவித்து பகழியோடு. அப்ப கிட்டத்தட்ட 80,000 பேரை கொண்டு இருக்கு நீ இந்த சண்டையில. இப்போ நீ போட்டோல அதனால தெரிவித்து பகழி கொடு மடிவித்து நீ எல்லாரையும் கொண்டுட்டு வலிமையோடு சிலை வெற்றி உற அமர் செய்தாய். இப்ப நீ பண்ணிட்ட. என்ன இன்னைக்கு நீ வந்ததுக்கு 4 பேரோட சண்டை போடணும்னு நினைச்சியோ இல்லையோ, கிட்டத்தட்ட 80,000 பேரை அடிச்சுட்ட. சரியா? இப்போ நீ என்ன பண்ணணும்? முரண் அற்றது இவன் இனி உன் உயிர் ஒத்த தமையனோடு முனைப்புக்கு விரைவின் அணுகா. இங்க என்ன செய்யணுமோ செஞ்சாச்சுப்பா. அடுத்த முறை என்ன தெரியுமோ? உன்னுடைய உயிருக்கு உயிராக, என்ன அழகான வார்த்தையை பாருங்க, உன் உயிர் ஒத்த தமையனோடு. யார் அவன்? தர்மன். அர்ஜுனா, உன் உயிருக்கு ஒத்தவனாகிய தர்மன் இல்லையா? உன் அண்ணன் கூப்பிடுறான்னு சொல்லல. எப்படியான வார்த்தையை போட்டான் பாருங்க அர்ஜுனன். உன் உயிருக்கு ஒத்த தர்மன். அப்ப பாண்டவர்கள் இடத்திலே என்ன அழகான ஒற்றுமை இருந்திருக்கு பாத்தீங்களா? இல்லையா? என்ன அழகான ஒற்றுமை. 5 பேரு தாங்க. நம்ம சொல்றோம் இல்ல, பஞ்சபாண்டவர்கள் போல 5 பேர் அவங்க வீட்டுல அப்படின்னுவோம். பஞ்சபாண்டவர்கள் மாதிரி 5 பேரும் சகோதர பாசத்தோடு இருந்தாங்களா? ராமலட்சுமணர் போல 4 பேர் சொல்லுவோம் நம்ம எல்லாம் கதை. அவங்க வீட்டுல யாரப்பா? ராமலட்சுமணர் போல 4 பேர். இப்ப ராமலட்சுமணர் போல இவங்களுக்கு அந்த சகோதர பாசம் இருந்ததா? ராமன் சொன்னதை பரதனோ லட்சுமணனோ சத்ருக்கனோ என்றைக்குமே அவர்கள் தவறாக நினைத்தது இல்லையே. அதுபோல் தர்மன் செய்த அத்தனை விஷயங்களையும் மற்ற தம்பிமார்கள் ஏற்றுக்கொண்டார்களே. அந்த மனோபக்குவம் நமக்கு வருமா? பஞ்சபாண்டவர்களை பார்த்து கேலி பண்றோமே நம்ம, அது வந்துருமா? அதனாலதான் அந்த வார்த்தை தகும். என்ன வார்த்தையை சொன்னா அழகாக கிருஷ்ணனே சொல்றான், உன் உயிருக்கு ஒத்த தமையனாகிய தருமன் முனைப்புக்கு விரைவின் அணுகா. போப்பா, இப்ப அவனுக்கு நீ போகலன்னா பிரச்சனை. வரை ஒத்த களிறு உடைய பகதத்தன் உயிர் கவர வருகின்றான் நொடியில். அழகா சொல்லிட்டான். என்ன பண்ணிட்டான்? அந்த யானை மேல யார் வரான் தெரியுமா? பகதத்தன் வர்றான், உங்க அண்ணனை கொல்லுவதற்காக. அப்ப நீ என்ன பண்ணணும்? விரைவாக வா, அவனை போய் சண்டை போடுறதுக்கு ரெடியாகா அப்படின்ட்டு. உடனே அர்ஜுனனுக்கு இப்போ
தன் தமையனுக்கு ஒன்று என்று சொன்னால் கண்டிப்பா ஓடிடும். அர்ஜுனனுக்கு அது ஒரு பெரிய சகோதர பாசம். அர்ஜுனனுடைய சகோதர பாசம் அர்ஜுனன் மட்டும் இல்லை, அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு சகோதர பாசத்துல தர்மனை மீறி அவர்கள் எந்த காரியமும் செய்ததே இல்லை. நீங்க பாருங்க, அவங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? தர்மன் சூதாடியதோ எல்லாமே கூட அவங்க மனசுல வேதனையை தந்திருக்கலாம். ஆனாலும் தருமனை மிஞ்சிய செயல்கள் அங்க எங்கேயுமே ஏற்பட்டதே கிடையாது. அதுதான் அங்க இருந்த ஒரு பியூட்டி. ஆனா அதே அந்த 100 பேருக்குள்ள அந்த ஒத்துமை பெருசா இருந்ததான்னு தெரியாது. கௌரவர்கள் 100 பேர்ல சொல்றோம், நம்ம கௌரவர்கள்ல துரியோதனன் சொன்னது 100 பேர்கள் கேட்டார்கள், அவங்களும் செத்து போனாங்கன்னு நம்ம சொன்னா கூட அந்த 100 பேரும் அவன் சொன்ன ஒத்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு பார்த்தா அதுல ஒருத்தன் பிடிக்கல. விகர்ணன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் பிடிக்காமதான் வெளியில வந்தான். அவன் சொன்னான், அண்ணாவ நீ பண்றது தப்புன்னு நான் பேசணும் இல்லையா? அதனாலதான் சொல்லுகின்ற பொழுது, துரியோதனை சொல்லுகின்ற பொழுது வெள்ளி யாரை பத்தி சொல்லும் போது சொல்லுவான், நீ என்ன நினைக்கிறோ அதை செய்யக்கூடிய உன் எண்ணத்தையே ஒத்தி இருக்கக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காண்டா, அவன் தாண்டா துச்சாதனன். நம்ம முதலே ஒரு கவிதையில படிச்சோம். என்ன சொன்னோம்? துரியோதனுக்கு சொல்லுகின்ற பொழுது, துரியோதனுடைய சகோதரனுக்கு சொல்லுகின்ற பொழுது யார சொல்லுவான், நீ என்ன நினைக்கிறியோ நல்லதே நினைக்காத உன்னுடைய சகோதரன், நீ எப்படி நல்லதே நினைக்க மாட்டியோ அதை ஒத்தவனாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சகோதரன் யாரு, துச்சாதனன். என்ன வார்த்தைகள் பாருங்க இது. இதெல்லாம் நம்ம படிக்கின்ற பொழுதுதான், வெள்ளி பாரதத்தை உள்வாங்குகின்ற பொழுதுதான் நம்முடைய மனசெல்லாம் எப்படி கிளாரிட்டியோட இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் சொன்ன, கதையை சும்மா கதை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த கவிதையின் ஊடாக நமக்கு என்ன கருத்தை தருகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வில்லி என்ன அழகான வார்த்தையை சொல்றான், உங்க அண்ணாவுக்கு ஆபத்து. யார் உங்க அண்ணா? உன் உயிர் ஒத்தவன், உன் உயிர் ஒத்த தமையன். ஆகவே நமக்கு என்ன இருக்கு இப்ப வேலை, அங்க போகணும் கிளம்புங்கிறோம். உடனே அங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன பண்றாங்க, அறிவொத்த பரிகடவி மனம் ஒத்த ரதமிசை அமரருக்கு முதல்வன் மகனோடு எரிபற்றி வரும் அனிலம் என்ன வெற்றி வரி வளையும் இதழ் வைத்து அவ்வொரு நொடியிலே கிரிமுற்றும் அறிவது ஓர் கிளர் வச்சரம் என உதயகிரி உற்ற பருதிய எனவே கரி சுற்றும் வர விகட கரட கைம் மலையில் வருகனை விக்கிரமனை அணுகினான். எப்படி வந்தாங்களாம், என்ன அழகான விஷயம். மனம் ஒத்த ரதமிசை, அறிவொத்த பரிகடல். சூரியன் எப்படி அழகாக அப்படி தோன்றக்கூடியது போலே, மனம் என்ன நினைக்குதோ அதை செயல்படுத்தக்கூடிய ரதத்தை கொண்டு அமரர்க்கு முதல்வன் மகனோடு. யார் அமரன்? இந்திரன். இந்திரனுடைய பிள்ளை யாரு? அர்ஜுனன். அவரோட யார் வர்றாங்களாம்? எரி பற்றி வரும் அனிலம் என வெற்றி வரி வளையும் இதழ் வைத்து. அழகான சின்ன வாயிலே செவ்வாய், பவழவாய் என்று சொல்லக்கூடிய அழகான செவ்வாயை கொண்டவனாக, அதிலே புல்லாங்குழலை வைத்து ஊதக்கூடியவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அங்க எத்தனை நிமிஷத்துல வந்தாங்களாம்? ஒரு நொடியில். தர்மன் அங்க நினைக்கிறான், நினைச்ச ஒரு நொடியில அங்க வந்தாச்சு. இப்ப அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வந்தாச்சு, அவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்காங்க. கிரிமுற்றும் அறிவது ஒரு கிளர் வஜ்ரம் என, அப்படியே அந்த மலைகளெல்லாம் பொடிபடக்கூடிய அளவுக்கான ஒரு தைரியத்துவம். அங்கே என்ன பண்றாங்க, நேராக வந்து அந்த பகதத்தனை அணுகுகின்றார்கள். பகதத்தனோடு அவனை தடுப்பதற்கு வந்துட்டார். இப்போ அர்ஜுனன் இல்லாத தர்மனை பகதத்தன் வளைக்க பார்த்தான். ஆனாலும் அபிமன்யு உள்ள இருந்தான். அபிமன்யும் பீமனும் இருந்தார்கள். பீமனோடு சரிசமமாக சண்டை போட்டான். அபிமன்யு தடுத்து கொண்டு இருந்தான். இது 2 பேரையும் சமாளித்து கொண்டு இருக்கின்ற பொழுது தர்மன் கிருஷ்ணரை நினைத்த மாத்திரத்தில் விஜயனும் கிருஷ்ணரும் இப்போ பகதத்தன் இருக்கக்கூடிய இடத்துக்கு, அதாவது தர்மனுக்கு புரொடெக்டிவா, பாதுகாப்பாக அங்கே வந்து விட்டார்கள். மீண்டும் இப்ப பிரச்சனை என்ன, தர்மன் தனித்து இருந்தாதான் பிடிக்கணும்.
இப்ப தர்மன் தனியா இல்லை இல்லையா? இப்ப தர்மன் தனியாக இருந்தாதான் பிடிக்க முடியும். இப்ப தர்மன் தனியா இல்லையே. இப்ப தர்மன் தனித்து விடப்படவில்லை. இப்ப என்ன ஆயிப்போச்சு? இவங்க நினைச்சதுக்கு திருப்பி ஆப்போசிட் ஆகி போச்சு. இந்த இடத்துல அர்ஜுனன் உள்ள வந்தாச்சு. இனி அர்ஜுனன் வந்த பிறகு அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் நடக்கக்கூடிய போர், அதிலே பகதத்தன் இறப்பதும் அதனுடைய சமாச்சாரத்தை தான் இந்த 12ஆம் நாள் போர் சுருக்கம். நான் சொன்ன மாதிரி 12ஆம் நாள் போர் சுருக்கம் பெருசு, கிட்டத்தட்ட 75 பாட்டம் ஏதோ வச்சிருக்கிறாங்க. அதை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 57 பாட்டு தான் பார்த்துருக்கோம். அப்பனா பார்த்துக்கோங்க. அப்ப அத்தனை பெரிய ஒரு போர் சுருக்கம் இது. ஏன்னா அவ்வளவு நிகழ்ச்சிகள் இந்த 12ஆம் நாள் போர்ல நடந்திருக்கு. பகதத்தன் இறப்பதை பற்றி சொல்லணும். அவனை அடிச்சு கிருஷ்ணனுடைய உத்தரவை கேட்டுக்கொண்டு அர்ஜுனன் அவரை அடிக்கக்கூடிய சமாச்சாரங்கள் நடக்கப்படும். அவைகள் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வருகின்ற வகுப்புல பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட பகதத்தனோடு எதிரிலே விஜயனும் பகதத்தனும் இனி சண்டை போட போறோம். ஒரே ஒரு காலகட்டம், ஒரு கட்டத்திலே நாம் இதை இந்த இடத்துல நிறுத்துவோம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். நன்றி, வணக்கம்.